வணக்கம். குட் மார்னிங். இன்னைக்கு மோட்டிவேஷன் வீடியோல ஹேபிட்ஸ் இம்ப்ரூவ் யுவர் லைஃப். என்னென்ன பழக்க வழக்கங்கள் நமது வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு உதவும் என்பதை பற்றி சிறிது நேரம் உரையாடலாம். வேக்கப் இயர்லி. சீக்கிரம் எழுந்திருப்பது, படுக்கையிலிருந்து சீக்கிரம் எழுந்திருப்பது, இது ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாருக்குமே. ஆனா இது ஒரு ரொட்டீனா பழகிட்டோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது ஒரு புதிய தொடக்கத்தையும் உங்கள் நாளில் அதிக நேரத்தையும் தருகிறது. ஒரு ஹேபிட்டா மாறதுக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு 1 month ஆச்சும் ரொட்டீனா அதை பண்ணணும். அது நம்ம பயாலஜிக்கல் கிளாக்லயே அது பதிஞ்சிடும். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது, ஒரு படிக்கிறது, அப்புறம் ஒரு எக்ஸசைஸ் பண்றது, இது எல்லாம் வந்து ரொட்டீனா நமக்கு அட்லீஸ்ட் 1 month we have to try. ஸோ எல்லா ஃபுட் ஹேபிட்ஸும் வந்து நம்ம வளர்த்துக்கலாம். மேக் யுவர் பெட்ஸ். படுத்து எந்திரிச்சதுமே இந்த பெட்டை வந்து ஒழுங்குபடுத்துறது வந்து ஒரு நல்ல பழக்கம். நீங்க அது ஒழுங்குபடுத்தாத பெட்டை பாருங்க, அது காலையில இருந்து நைட் வரை அப்படியே இருக்கும். அது அந்த பார்த்தாலே அந்த ரூம் வந்து நமக்கு அசிங்கமா இருக்கும். நீங்க வந்து எந்திரிச்சதுமே அந்த பெட்டு மடிச்சு வைக்கிற பழக்கத்தை, பெட்ஷீட்டை மடிச்சு நீட்டா வச்சோம்னா அந்த ரூமே நமக்கு ஒரு நல்ல ஒரு அப்பியரன்ஸை தரும். நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்மளோட டிசிப்ளினை இன்க்ரீஸ் பண்ணும். உங்கள் ஒழுக்கத்தை வளர்க்க உதவுகிறது. ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ அதை வந்து ரொட்டீன் ஆக்கிடணும். மேக் யுவர் பெட். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதுமே நம்ம பெட்டை மடிச்சு நீட்டா வைக்கிறத ஒரு பழக்கமா வச்சுக்கிற வேண்டும். எக்ஸசைஸ் டெய்லி. எக்ஸசைஸ் பண்றதுலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி தான். தினசரி ஒரு 10-15 நிமிஷம் வந்து கட்டாயம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். அது நம்ம பாடியையும் மைண்டையும் நல்லா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எக்ஸசைஸ் பண்றது தான். உடல் நல்ல ஆரோக்கியத்தோட இருந்தால் தான் நம்ம எதுவுமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எக்ஸசைஸ் வந்து கட்டாயம் எல்லாரும் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். பெருசா சிவியர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம். ஒரு மைல்ட் டு மாடரேட் 10 to 15 நிமிஷம் ஏதோ ஸ்ட்ரெச்சிங் ஆர் பிரீத்திங் எக்ஸசைஸ், மெடிடேஷன், இந்த மாதிரி எது வாக்கிங், எது வருதோ உங்களுக்கு அது கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. ஈட் ஹெல்த்தி. ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து சாப்பிட்றத கொஞ்சம் பழக்கமா வச்சுக்கிறோம். எப்பயோ நம்ம ஆசைக்கு சாப்பிடலாம் ஒரு அன்ஹெல்த்தி ஃபுட்ஸ், நூடுல்ஸ், பரோட்டா மாதிரிங்கிறது மாசத்துக்கு ஒரு நாள் ஏதோ சாப்பிடலாம். ரொட்டீனா சாப்பிட்றது வந்து நம்ம ஹெல்த்தியான வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவு, இல்லாட்டி ஹாஸ்டல்ல உள்ள எளிமையான உணவை சாப்பிட்றத வந்து பழக்கப்படுத்திக்கிறது நல்லது. இப்போ நம்ம வீட்டில் உள்ள சாப்பாடு எல்லாமே நீட்டாக கழுவி நல்லா பண்ணுவாங்க. ஹோட்டலில், பெரிய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் அந்த அளவுக்கு பண்றதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி இப்போ உள்ள ஹியூமன் ரிசோர்ஸ் பற்றாக்குறையினால. அதனால எப்பயுமே ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிடணும். காய்கறிகள், பழங்கள் அதிகமாக எடுத்துக்கிறலாம். மைதா உள்ள உணவுகளை வந்து குறைக்கணும். பப்ஸு, பரோட்டா, நூடுல்ஸ் இந்த மாதிரி அதை வந்து ஆசைக்கு சாப்பிட வேண்டியதா. மாதத்திற்கு ஒரு நாளோ 2 மாதத்திற்கு ஒரு நாளோ சாப்பிடுங்க. மற்ற நேரம் வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுங்க. இது வந்து உங்க பாடியை நல்லா வச்சுக்கிறோம். நம்மளோட அட்டென்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். உங்கள் கவனத்தை அதிகரிக்கும். உடலை வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்த்தி ஃபுட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ட்ரிங்க் வாட்டர். அடிக்கடி தண்ணீர் குடிக்கணும். இது வந்து மாணவர்கள் பண்ற மிஸ்டேக் பண்ற ஒரு முக்கியமான விஷயம். காலேஜ்லயும் ஸ்கூல்ல எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதே கிடையாது. கொண்டு போற பாட்டில் அப்படியே தான் வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. அடிக்கடி ஹைட்ரேட் பண்ணிக்கிறணும். தண்ணி எடுக்குதோ இல்லையோ நம்ம அப்பப்பயாச்சும் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்காச்சும் குடிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப சம்மர் டயத்துல எல்லாம் கட்டாயம் டீஹைட்ரேஷன் வந்து ஈஸியா போயிரும். அதனால
அடிக்கடி வாட்டரை வந்து குடிக்கணும். அதுதான் நம்மளோட ஹைட்ரேஷன் லெவலை வந்து மெயின்டைன் பண்ணும். நம்ம அலர்ட்டா இருக்கலாம். போதுமான நீர்ச்சத்தும் விழிப்புடனும் வைத்திருக்க வந்து வாட்டர் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரீட் டெய்லி. தினமும் படிக்கணும். உங்க சப்ஜெக்டோ இல்லாட்டி வேற உங்க சப்ஜெக்டை தவிர்த்து எக்கனாமிக்ஸ், நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு வந்து புதுசான விஷயங்களை கற்றுக்கணும். அது வந்து நமக்கு வந்து நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அதை வந்து அதிகரிக்கும். மற்றவங்களாம் நம்மளை நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ படிக்கிறது வந்து என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. ஸோ படிக்கிறது என்னைக்கோ அது வந்து நமக்கு கற்றுக்கிற ஒரு விஷயம் வந்து வாழ்வில் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து கட்டாயம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வந்து படிக்கிறதும் ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். படிக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது இதெல்லாம் வந்து பணத்தை விட மதிப்பானது. பணம் வந்து கூட மதிப்பு கிடையாது. நாலேஜுக்கு வந்து அதை விட மதிப்பு இருக்கு. ஓகே. ஸோ ரீட் டெய்லி. லிமிட் ஸ்கிரீன் டைம். இது நம்ம எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணணும். பெரியவங்க, சிறியவங்க எல்லாருமே இப்போ வந்து ஸ்கிரீன் டைம் வந்து அதிகமாகிடுது. மொபைலில் தான் பெரும்பாலும் வந்து மொபைல்லையே தான் நம்ம வாட்ஸ்அப் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், யூடியூப் வீடியோஸ் பார்க்குறோம். நம்ம முழிச்சிருக்க டயத்தில் பெரும்பாலான நேரம் செல்ஃபோனோடயே பழக்கப்படுத்திக்கிட்டோம். இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து மனிதர்கள் வந்து ஸ்க்ரீன் டைம் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு. அதனால ரியல் லைஃப் ஆக்டிவிட்டிஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருது. ஸ்க்ரீன் டைமுக்கு நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாமே ஸ்க்ரீனில் தான் இருக்குது. ரியல் லைஃபோட நம்ம ஆக்டிவிட்டிஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸோடையோ, நம்ம கொலீக்ஸோடையோ, ஃபேமிலியோடையோ ஸ்பெண்ட் பண்ணுற டயத்தை விட ஸ்க்ரீன் டைம் வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து நம்ம எல்லாருமே அதை வந்து குறைச்சிக்கிற வந்து ட்ரை பண்ணணும். சில நேரங்களில் வந்து ஃபேமிலி டயத்துல எல்லாம் செல்ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ண பார்க்கணும். நண்பர்களோட பேசும்போது செல்ஃபோனை பார்க்கறத தவிர்க்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு உதவிகரமாக இருக்கும். ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். இது ஒரு நல்ல பழக்கம். நன்றியுணர்வை பயிற்சி செய்வது. நம்ம பேரண்ட்ஸ்க்கோ, டீச்சர்ஸ்க்கோ, நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கோ, நம்ம ஒரு டெய்லி சொல்ல முடியாட்டியும் அந்த சில நாட்கள் நியூ இயர் அன்னைக்கோ இல்லாட்டி நல்ல விசேஷ நாட்கள்லையோ அவங்கள போய் பார்க்கறது, பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது வந்து நமக்கு ஒரு நிறைவையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். அவங்களுக்கும் நம்மளோட நல்ல தொடர்புல இருக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் இஸ் ஒரு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஹேபிட் வி ஹேவ் டு ப்ராக்டிஸ் இட். செட் கோல்ஸ். இலக்குகளை அமைத்தல். அது வந்து குறுகிய கால இலக்கா இருக்கலாம், நீண்ட கால இலக்கா இருக்கலாம். குறுகிய காலம் இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள ஒரு கோர்ஸை முடிக்கிறது, குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள ஒரு வேலையை முடிக்கிறது. நீண்ட கால நோக்குன்னா நம்ம ஒரு ஃபைனான்ஸா இண்டிபெண்ட் ஆகிறது, ஒரு பையனை படிக்க வைக்கிறதுக்கு சேர்க்கிறது, ஒரு வீடு கட்டுறது, இந்த மாதிரி நீண்ட கால நோக்கான கோள்களும் இருக்கலாம். ஸோ இலக்குகளை அமைச்சாதான் நம்ம அதை நோக்கி பயணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக சேவ் பண்ணலாம், இல்லாட்டி அதுக்காக படிக்கலாம். இது எல்லாமே நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸ்லீப் ஆன் டைம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இப்ப பெரும்பாலானவங்க வந்து கரெக்டான நேரத்துக்கு தூங்க போறதில்ல. தூக்கத்துக்கான நேரமே கம்மியாயிருது. மினிமம் ஒரு ஆள் வந்து 7 ஹவர்ஸ் ஆச்சும் தூங்கணும். ஆனா இப்ப உள்ள காலத்துல லேட்டா தூங்க போறது, சீக்கிரம் எந்திரிச்சிடுறது, ஸ்லீப் ஹவர்ஸே குறைஞ்சிருது. ஸோ அதனால சரியான நேரத்துல தூங்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். செல்போன் எல்லாம் நைட்டு யூஸ் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணிடணும். அப்போ வந்து நல்லா தூங்குனா தான் நமக்கு வந்து பாடியும் மைண்டும் ஒர்க் ஆகும். நம்ம படிச்சதெல்லாம் மெமரைஸ் பண்றதுக்கு வந்து ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாங் டேர்ம் மெமரியில ஸ்டோர் பண்ணணும்னா ஸ்லீப் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்டோர் த லாங் டேர்ம் மெமரி. அதனால ஸ்லீப் ஆன் டைம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோல சொன்ன விஷயங்களை கடைபிடிக்க ட்ரை பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கோ, உறவினர்களுக்கோ பகிரவும். மீண்டும் மிக்க நன்றி.